அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வருகின்ற மர்ம காய்ச்சல் காரணமாக தொடர்ந்து 4 பேர் உயிரிழந்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். அத்துடன் நேற்றைய தினம் 5 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையின் தாயார் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவர் யாழ்ப்பாணத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ரஞ்சிதா வயது 33 என்பவரே நேற்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர் மாத்திரைகளை உட்கொண்டு வந்துள்ளார். காய்ச்சல் தொடர்ந்ததை அடுத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றுள்ளார். இதன்போது அவர் அங்கு மயங்கி விழுந்துள்ளார். அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மேற்படி பெண்ணின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உன்னிக்காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தெரிய வந்துள்ளது. இதேபோன்று மேலும் 3 உயிரிழப்புகளும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. அத்தோடு இது ஒரு முக்கியமான அறிவித்தலாகவும் வெளியாகியுள்ளது. வடமராட்சி பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு 4 பேர் காய்ச்சலுடன் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டவர்கள் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். இன்னும் பலர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். அனைவரும் இளம் வயதினராக இருப்பதுடன் காய்ச்சல் ஏற்பட்டு 2-3 நாட்களினுள் நோய் மிக தீவிரமாகி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். இதனை எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த காய்ச்சல் லாப்டோஸ்பிரியா என்ட்ரோகான்ஸ் எனப்படுகின்ற ஒரு வகை பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த நோய்க்கிருமி பொதுவாக மிருகங்களின் எலி, ஆடு, மாடு, பன்றி போன்ற உதாரணங்களாக இந்த நோய்க்கிருமி பொதுவாக மிருகங்களின் சிறுநீருடன் வெளியேற்றப்படுகின்றது. இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நோய்க்கிருமி நீர்த்தேக்கங்களில் இருந்து மனிதனின் தோலில் உள்ள சிறு புண்களூடாகவோ அல்லது தோலின் மென்மையான பகுதிகளூடாகவோ மனித உடலின் குருதி சுற்றோட்டத்தை சென்றடைகின்றது. இது சில சந்தர்ப்பங்களில் இந்த நோய்க்கிருமி உள்ள நீரை பருகுவதாலும் மனித உடலை சென்றடைகின்றது. இப்போது மழைக்காலம் என்பதாலும் வெள்ளத்தின் காரணமாக வயல் நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள், வடிகால்களை சுத்தம் செய்பவர்கள், சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள், சதுப்பு நிலங்களில் பணியாற்றுபவர்கள், கால்வாய்கள் மற்றும் அசுத்தமான நீரில் நீச்சல் அடித்து விளையாடுபவர்கள் போன்ற அனைவரும் அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரியை அணுகவும். திடீரென ஏற்படும் அதிக காய்ச்சல் அல்லது லேசான காய்ச்சல், உடல் குளிர்தல், கண் வெண்மையாதல், இடுப்பு மற்றும் சில பகுதிகளின் தசை மென்மையாதல், கடுமையான தலைவலி மற்றும் சிறுநீர் வெளியேறுவது குறைவாக இருத்தல் போன்ற அறிகுறிகளின் மூலம் எலிக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமையை அறிந்து கொள்ள முடியும். இந்த காய்ச்சல் கடைசி கட்டத்துக்கு சென்றால் இருதயம் செயற்படாமை மற்றும் பல்வேறு உடற்சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் நோயாளியை காப்பாற்றுவது கடினமாகும். எனவே ஒரு நாள் காய்ச்சலினும் வடமராட்சி பகுதியில் உள்ளவர்கள் பருத்தித்துறை வைத்தியசாலை அணுக வேண்டும் எனவும் மிக முக்கியமான அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுடன் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று உடனடியான மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் மக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.